அண்மை செய்தி. கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் ஆலோசக அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை காவலர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, தமிழ்நாடு உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தலோடு நாடு முழுவதுமே 5 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் மேற்கு வங்க மாநிலமும் ஒன்று. மேற்கு வங்க மாநிலத்துல இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள்ல ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தீவிரம் காட்டி வருகிறது. இதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இந்த முறை எப்படியாவது மேற்கு வங்க மாநிலத்துல ஆட்சியை பிடித்திட வேண்டும் என்ற முனைப்புல பல்வேறு வேலைகள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையிலே நேற்றைய தினம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூக வேலைகளை வகுத்து வரக்கூடிய ஐபாக் நிறுவனத்துல அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய புலனாய்வு அமைப்புகள் அதிரடி சோதனை என்பதை நடத்தினார்கள். இந்த சோதனையின் போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி நேரடியாக அந்த ஐபாக் நிறுவனர் வீட்டிற்கே சென்று அங்கிருந்த சில முக்கியமான ஆவணங்களை எடுத்து வெளியே சென்றார் என்ற தகவல்கள் எல்லாம் நாம் முன்பு அறிந்திருப்போம். இந்த நிலையிலே மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அரசியல் நோக்கத்தோடு இது போன்ற செயல்களில் மத்திய அரசு ஈடுபடுகிறது என நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் தெரிவித்து விட்டார். இந்த நிலையிலேதான் மேற்கு வங்க மாநிலத்துல ஆளும் அரசை குறிவைத்தும் இந்த மத்திய அரசு புலனாய்வு அமைப்புகளை ஏவி இது போன்ற தாக்குதல்களை நடத்துகிறது என தெரிவித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மிக மூத்த எம்பிக்களான டெரிக் ஓபிரையன், அதே போல முக்கியமான சில எம்பிக்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டார்கள். இந்த நிலையிலே டெல்லி போலீசார் அவர்கள் அனைவரையுமே தடுப்பு காவல்ல கைது செய்து டெல்லி பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய புற காவல் நிலையத்துல அவர்கள் தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களும் தொடர்ச்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களை நேரடியாக காவல் நிலையத்திற்கே சென்று அவர்களை தற்போது சந்தித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலுமே இத்தனை நாட்களாக நடைபெறாத மத்திய புலனாய்வுத்துறையினுடைய சோதனைகள் ஏன் தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்படுகிறது? குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆவணங்களை தேடக்கூடிய இந்த முக்கியமான ஒரு தொடர் நிகழ்விலே அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய புலனாய்வு அமைப்புகள் ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் மேற்கு வங்க மாநில அரசுக்கு எதிராகவும் திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராகவும் இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்வதை உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் தற்போது இந்த போராட்டங்கள் எல்லாம் டெல்லியில நடைபெற்றது. இதன் காரணமாக தற்போது அமித்ஷா அவர்களுடைய இல்லம் மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு என்பது டெல்லி போலீசார் வழங்கியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த எம்பிக்கள் மற்றும் அவருடைய ஆதரவு உறுப்பினர்கள் பலரையும் தற்போது தடுப்பு காவல்ல டெல்லி பாராளுமன்ற காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி யோகேஸ்வரன்.